இன்னைக்கு எபிசோட்னா 4வது ப்ரோமோல கானா வினோத்தும் பிரஜனும் மாறி மாறி அடிச்சுக்கிறாங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா கை கலப்பு ஆயிடுச்சு. ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா மாறு முட்டிக்குச்சு. ஆனா கையும் மட்டும் தான் பாத்தீங்கன்னா ஓங்கிக்கல. அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா பயங்கரமா சண்டை போட்டுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ரொம்ப கேவலமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லணும். நான் தான் சொன்னல, கானா வினோத் கொஞ்சம் கொஞ்சமா எக்ஸ்போஸ் ஆகுறாரு அப்படின்ற மாதிரி. இவ்வளவு நாள் வெறும் ஃபன் கவுண்டர் மட்டுமே போட்டுக்கிட்டு மக்கள்கிட்ட கொஞ்சம் சப்போர்ட் வாங்கிட்டு இருந்தாரு. ஃபர்ஸ்ட் டைம் கேம்ல இறங்கி கொஞ்சம் கேம் விளையாடணும்னு நினைச்சாரு. அதுல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா கானா வினோத் எக்ஸ்போஸ் ஆகுறாரு. என்ன ப்ரோ அப்படி என்ன ப்ரோ கானா வினோத் பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா, அவரால தோத்ததை வந்து அக்செப்ட் பண்ண முடியல. அதுதான் பாத்தீங்கன்னா இந்த ப்ரோமோல சண்டைக்கான காரணம். என்ன விஷயம் பாத்தீங்கன்னா, நேத்து இவங்க ஆடினாங்களே ஒரு கேம், அதாவது எல்லாரும் ரூம்ல லாக் பண்ணி வச்சு இங்க வந்து நகை எடுத்தாங்களே, அந்த கேமும் இந்த கேமும் ஒண்ணுன்ற மாதிரி அவர் பேசிட்டு இருக்காரு. அது எப்படி ப்ரோ ஒண்ணாவும்? இவனுங்க எல்லாம் பார்த்துட்டு இருக்கும் போதே போய் கண்ணு முன்னாடி போய் நகை எடுக்கிறானுங்க. இது எப்படி ப்ரோ ஒண்ணாவும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது ஒண்ணா தான் ஆகுது. அதுதான் கானா வினோத் டிஃபெண்ட் பண்ணிட்டு இருக்காரு. என்ன விஷயம் பாத்தீங்கன்னா, இவனுங்க ஆடினது ஒரு மட்டமான கேம். அந்த மட்டமான கேமுக்கு கானா வினோத் பயங்கரமா முட்டு கொடுக்குறாரு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். இது தேவையில்லாத சண்டை. அந்த சண்டையில வந்து வாண்டடா வாங்கி கட்டிக்க போறாரு அப்படின்ற மாதிரி தான் என்ன பொறுத்தவரைக்கும் சொல்ல தோணுது. சோ என்ன மேட்டர் அப்படின்றத டீடைலா பார்க்கலாம். சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ லைக் பண்ணி வச்சுக்கோங்க. ஆக்சுவலா விஷயம் என்ன தெரியுமா, இந்த டாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி காலையிலேருந்தே இவங்க ஒரு பிளான் போட்டுட்டு இருந்தாங்க. அதாவது எப்படி இந்த நகையை வந்து தூக்குறது, இந்த செயினை வந்து நெக்லஸ் எப்படி தூக்குறது சொல்லிட்டு பயங்கரமான பிளானு. காலையிலேருந்து நைட் வரைக்கும் பிளான் மட்டுமே போட்டுட்டு இருந்தானுங்க. ஏன்னா அந்த டீமுக்குள்ள ஒரு ஒத்துமை இல்லை. ஒரு பக்கம் பார்வதி வந்து பார்த்தீங்கன்னா கயமோயான்னு சொல்லிட்டு இந்த காய்கறி மார்க்கெட்டில் சண்டை போடுற மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்கிறது. இன்னொரு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா கானா வினோத்துக்கு ஒரு ஐடியா இருக்கும், அதே மாதிரி சபரிக்கு ஒரு ஐடியா இருக்கும், ஆளாளுக்கு ஒரு ஐடியா இருக்குமா. ஸோ அதனால அந்த டீம் வந்து உருப்படாமே இருந்துட்டு இருந்தது. ஃபைனலாக எக்ஸிக்யூஷன் ஆரம்பிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கானுங்க. ஆனால் என்ன நகை அவனுங்க பிளான் என்ன தெரியுமா, போயிட்டு அந்த செயின் எடுக்கிறோம், எடுத்த உடனே என்ன பண்ணணும்னா யாருக்கிட்ட நகை இருக்குதுன்னே தெரியக்கூடாது, எல்லாம் ஒரு மூளைக்கு ஓடணும் அப்படின்ற மாதிரி நினைச்சு தான் பிளான் பண்ணியிருக்கானுங்க. அவங்க போட்ட பிளான் படி எல்லாம் ஒரு மூளைக்கு ஓட்டானுங்க. என்ன செயின் எடுத்து கீழே போட்டு ஓட்டானுங்க. அதாவது மட்டமான பிளானை போட்டுட்டு நீலாம் சண்டைக்கு வர அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. இந்த இடத்துல பிரஜன் சொல்றாரு, அந்த ப்ரோமோலே கிளியரா தெரியுது. அதாவது நாங்க பார்த்துட்டோம், நீங்க நகை எடுக்கிறத நாங்க பார்த்துட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. பிளஸ் நகையுமே அங்கதான் இருக்குது, நீ எடுத்துட்டு ஓடினா கூட பரவாயில்ல, அங்கேயே போட்டு தான் ஓடி இருக்க. அப்படி இருக்கும் போது இது வந்து பாத்தீங்கன்னா அது வந்து செல்லாத சொல்றாங்க போல. சோ அதுக்கு வந்து கானா வினோத் சொன்னாரு, நீ ஆனது நல்ல கேமா அப்படின்னு கேட்கும்போது பிரஜன் வந்து சூப்பர் கேம் நாங்க ஆனது, நீ ஆனது மொக்க கேம் அப்படின்ற மாதிரி கானா வினோத் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காரு. சோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சில பேர் வந்து கண்டிப்பா ஃபயர் விடுவாங்க. அதாவது கானா வினோத்தோட சப்போர்ட்டர்ஸ் ஃபேன்ஸ் வந்து ஃபயர் விடுவாங்க. பரவாயில்ல பிரஜனை வந்து அடிச்சிட்டாரு கானா வினோத் அப்படின்ற மாதிரி. இது அப்படி பார்க்க கூடாது. பிரஜனுக்கும் கானா வினோத்துக்கும் இல்ல, ரெண்டு பேரும் எதுக்காக சண்டை போடுறாங்கன்னு தான் பார்க்கணும். இந்த டாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த மாடர்ன் டீம் இருக்குல்ல, இந்த டீம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சொதப்புல. ஸோ சொதப்பிட்டோம் அப்படின்னா அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். அதை விட்டுட்டு அது வந்து நாங்கள் ஆனது வந்து சூப்பர் கேம் அப்படின்ற மாதிரி அதுவும் டிஃபெண்ட் பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது. இந்த இடத்துல வந்து பிரஜன் பேசுறது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான பாயிண்ட் தான், வேலிட் பாயிண்ட் தான். நாங்கள் ஒரு விஷயம் பார்த்துட்டோம், நகையும் விட்டு போயிட்டேன். ஸோ அப்படின்னும் போது அந்த இடத்துல வந்து நீங்கள் ஆனது நல்ல கேம் இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு அவங்களுக்கு எல்லா ரைட்ஸ் இருக்குது. ஆனால் இந்த பக்கத்தில் நீங்கள் ஆடுறது என்ன கேம்டா அப்படின்ற கேள்வி கேட்கறதுக்கும் ரைட்ஸ் இருக்குது. இல்லைன்னு நான் சொல்ல, எல்லாருக்கும் ரைட்ஸ் இருக்குது. ஆனால் நீ வந்து அந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லது இல்லை, நாங்கள் ஆனது கரெக்ட் அப்படின்னு மாதிரி ஜஸ்டிஃபையே இங்க பண்ண முடியாது. ஏன்னா இது வந்து கான்செப்டே டோட்டல் ஃபெயிலியர். போய் பெட்ஷீட் எடுத்துமே மூடிப்பாங்களா, போய் எடுப்பாங்களா, எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா நகையை அங்கேயே போட்டுருவாங்களா, போட்டுட்டு ஓடி போயிடுவாங்களா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஆனது நல்ல கேம் அப்படின்னு நம்ம டிஃபெண்ட் பண்ணுவாங்களா. என்ன பொறுத்த வரைக்கும் கானா வினோத் தேவையில்லாத சண்டை. இதில் ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அடிச்சுக்கிற மாதிரி வந்துட்டாங்க. அடிச்சுக்கிற மாதிரி இல்லை, ஒருத்தர் முட்டிக்கிட்டாங்க. ரெண்டு பேர் செஸ்ட்டும் அப்படி வந்து முட்டிக்கிச்சு. ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஃபயராக ரெண்டு பேர் சண்டை போடுற மாதிரி வந்துட்டாங்க. யோ உட்காரு அப்படின்ற மாதிரி சண்டை போடுறேன். டே ரெண்டு பேருமே உட்காருங்கடா அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் தான் சொல்லணும் போல. அந்த அளவுக்கு நீ உட்காரு சொல்லிட்டு அடிச்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு ரொம்ப நாள் முன்னாடியே தெரியும் கண்டிப்பா கானா வினோத்துக்கும் பிரஜனுக்கும் ஒரு நாள் முட்டும் அப்படின்ற மாதிரி. ஏன்னா நான் அடிச்சு சொல்றேன், பிரஜனோட கேரக்டர் எப்படி நம்ம இவ்வளவு நாள் பார்த்தது எப்படி, எல்லாத்துக்கும் அந்த பேப்பர் ரவுடி விஷயத்தை வந்து காமிச்சிக்கிட்டே இருப்பாரு. அதுதான் பிரஜனோட கேரக்டர். கரெக்டா? கானா வினோத்தோட கேரக்டர் என்னன்னா எல்லாத்துக்கும் எகிரிட்டு போறது. ஸோ இவர் வந்து பாத்தீங்கன்னா பிரஜன்ட்ட மட்டும் தான் இந்த மாதிரி எகிரிட்டு வரான்னு பாத்தீங்கன்னா இல்ல, எல்லாருக்கிட்டையுமே எகிரிட்டு போறாரு. ஸோ அது இது வரைக்குமே ஒரு பிரச்சனையில வந்து கானா வினோத் கரெக்டா மாட்டவே இல்லை. விஜய் சேதுபதி இது வரைக்குமே அதை அட்ரஸ் பண்ணவே இல்லை. அதை திருத்திக்க கூடியதுதான். ஆனா இது வரைக்கும் அது பிரச்சனையாக மாறல. ஏதாவது ஒரு இடத்துல பிரச்சனையாக மாறினா விஜய் சேதுபதி பேச முடியும். பேசி வினோத் நீ பண்ணது ரொம்ப தப்பு, அந்த மாதிரி எப்படி நீங்க எகிரிட்டி போடுவீங்க அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ஒரு நிமிஷம் பார்த்தீங்கன்னா ஒரு வார்னிங் ஏதாவது கொடுத்தா தான் அவரு திருத்திக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும். என்ன விஷயம்னா இது வரைக்கும் வினோத்துக்கு அந்த சான்ஸே கிடைக்கல. ஏன்னா இது வரைக்கும் அவர் சண்டை போட்டது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று மோஸ்ட்லி லேடிஸ் கூட சண்டை போறாரு, இன்னொன்று நம்ம திவாகர் வாட்டர் மெலன் தண்ணி பாலத்தோட சண்டை போடும் போது அந்த பிரச்சனை வந்து டைல்யூட் ஆகிடும். ஏன் சொல்லுங்க, இவர் எகிரிட்டு போனோன்னே அங்கேருந்து தண்ணி பாலம் என்ன பண்ணணும்னா இஷ்டத்துக்கு வார்த்தையை விட்டுரும். ஸோ எல்லாரோட ஃபோக்கஸ் எங்கே போகும்னா அந்த வார்த்தையை தண்ணி பாலம் என்ன விட்டுது, என் காலு கீழே நீனு மண்ணு என்னோட காலு கீழே இருக்கு செருப்புக்கு சமம் நீனு, ஸோ நீ எல்லாம் தகுதியே இல்லை அப்படின்ற மாதிரி இஷ்டத்துக்கு அவர் வார்த்தையோட எல்லாரோட ஃபோக்கஸும் அங்கே தான் போச்சு. என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன்.
நம்ம எல்லாருமே அதை தான் பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் இங்கே ஒரு எகிரிட்டு போனது வந்து பார்த்தீங்கன்னா அதை பெருசாக நம்ம நோட்டே பண்ணல. இப்போ இந்த பிரச்சனையில் வந்து பார்த்தீங்கன்னா கிளியராக தெரியுது. இது மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடியே 2-3 பிரச்சனையும் தெரிஞ்சிச்சு. லேடிஸ் கூட பேசும்போதே சரி அந்த மாதிரி எகிரிட்டு தான் போறாரு. ஒரு நார்மலான ஒரு விஷயம் பேசுறாங்க, அவருக்கு அகேன்ஸ்டா ஒரு பாயிண்ட் பேசிட்டா போதும் உடனே அப்படியே பொத்துக்கிட்டு கிளம்பிடுறாரு. ஏன் நார்மலாக அந்த கான்வர்சேஷன் வைக்க முடியாதா? அவங்க ஒரு விஷயம் பேசுறாங்க, திருப்பி நீயும் பேசு. அது ஏன் ஒரு மாதிரி எகிரிட்டு உடனே பார்த்தீங்கன்னா எப்படி சொல்றது, ஏதோ எறும்பு கச்சா மாதிரி சொல்லுவாங்களே ஒரு டைலாக், அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எங்கேயோ எறும்பு கச்சா மாதிரி எந்திரிச்சு ஓடுறது. என்னை பொறுத்த வரைக்கும் அது வந்து ரொம்ப ஒரு ஒஸ்டான விஷயம். அதை கானா வினோத் மாற்றிக்கிட்டு தான் ஆகணும். இல்லைனா இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய தர்மடிகள் விடும் அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. இப்போதைக்கு ஓட்டிங்கில் பார்த்தீங்கன்னா கானா வினோத் தான் லீடிங்கில் இருக்கார். ஓகேங்களா, மக்கள்கிட்ட ஒரு சப்போர்ட் இருக்குது. எதுக்காக சப்போர்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் கேம் இப்படி ஆடுறாரு அப்படி ஆடுறாரு அப்படின்ற மாதிரிலாம் இல்லை. மற்றவங்களை கம்பேர் பண்ணும்போது இவர் ஏதோ கொஞ்சம் ஃபன் கவுண்டர் போகிறாரு, கொஞ்சம் ஃபன் பண்ணுறாரு அப்படின்றதுனால தான் சப்போர்ட் பண்ணுறாங்களே தவிர இன்னும் கேம் ஆடுறது எப்படின்னா கானா வினோத் எப்படி ஒரு கேமுக்கு எப்படி யோசிப்பார் அப்படின்றதே தெரிய வரல. இந்த கேமில் தான் ஃபஸ்ட் டைம் வந்து யோசிச்சார். ஓகே, இங்கேருந்து நீங்கள் வாங்க, இங்கேருந்து நாங்கள் வரோம், ஸோ நம்ம இப்படி அட்டாக் பண்ணலாம், அந்த நகை எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஃபஸ்ட்டு இந்த டாஸ்க்கு தான் யோசிச்சிருக்காரு. இப்படி ஆடணும் அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி ஒவ்வொரு டாஸ்க்கும் அவர் யோசிக்கும் போது தான் நிறைய பிரச்சனை அவருக்கு வரும். நிறைய பிரச்சனை வரும்போது அந்த பிரச்சனையை அவர் எப்படி ஹேண்டில் பண்ணுறாரு அப்படின்றத பொறுத்து தான் அவர் வந்து டைட்டில் வின்னருக்கு ஒரு பொட்டன்ஷியலான கண்டஸ்டண்டா அப்படின்றத டிசைட் பண்ண முடியும். அப்போ அவரை தவிர வேற யார் ப்ரோ இருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு என்கிட்ட பதில் இல்லை. ஏன்னா எல்லாருமே ஒரு மாதிரி கோளாறாக தான் இருக்காங்க. இப்போ கூட சரி ஒரு டஃப்பான ஒரு பிளேயர் இருந்தால் போதும், இவங்க யாருமே நம்ம கண்ணுக்கே தெரிய மாட்டாங்க. ஏன்னா இப்போ கரெக்டான ஒரு பிளேயர் வந்து இல்லாததுனால தான் பார்த்தீங்கன்னா இவங்க அவங்க அப்படின்ற மாதிரி ஒரு வாரத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஓட்டிங் மாறிக்கிட்டே இருக்கு. ஒரு வாரம் இவரு டாப்ல இருக்காரு, ஒரு வாரம் இன்னொருத்தவங்க டாப்ல இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி அஃபிஷியல் ஓட்டில் சொல்கிறேன். ஸோ அஃபிஷியல் ஓட்லேயே பார்த்தீங்கன்னா ஓட்டிங் டாப் ஆர்டர் வந்து மாறிக்கிட்டே இருக்கு. அதுக்கான மெயினான காரணம் மக்களுக்கு இது வரைக்கும் ஒரு ஃபேவரட் கண்டஸ்டன்ட் அப்படின்ற மாதிரி ஒருத்தர் கூட இல்லை. அதனால இந்த சீசனில் என்ன ஆயிடுச்சுன்னா டைட்டில் வின்னர் யாரா வேணா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இப்போ வரைக்கும் போயிட்டு இருக்கு. இப்போ இவர் தான்ப்பா டைட்டில் வின்னர் அப்படின்ற மாதிரி இப்போ வரைக்கும் சொல்ல முடியல. நீங்கள் நினைக்கிறீங்களா இவங்களுக்கு சப்போர்ட் இருக்கு அவங்களுக்கு சப்போர்ட் இருக்கு அப்படின்ற மாதிரி? அது ஒரு வாரத்தில் டக்குன்னு சேஞ்ச் ஆகுது. ஏன்னா பார்வதி போன வாரத்துக்கு முந்தின வாரம் ரொம்ப பாட்டமில் இருந்தாங்க. போன வாரம் அவங்களுக்கு வந்து சப்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஓட்டிங் ஆர்டரில் டாப்பில் வந்துட்டாங்க. ஸோ அப்போ ஒரே வாரம் தான் அவங்க பாட்டமில் இருந்து டாப்புக்கு வரதுக்கு. ஸோ இதனால வந்து பார்த்தீங்கன்னா கடைசி வாரத்துக்கு முன்னாடி வாரம் கூட யார் வேணா பர்ஃபார்ம் பண்ணி இந்த சீசனில் டைட்டில் வின்னர் ஆகலாம் அப்படின்ற மாதிரி தான் இப்போதைக்கு சுச்சுவேஷன் இருக்கு. ஸோ யார் அதை யூட்டிலைஸ் பண்ணிக்க போறாங்க அப்படின்ற மாதிரி இப்போ வரைக்கும் தெரியல. எனக்கு தெரிஞ்சு சபரிலாம் நல்லா யூஸ் பண்ணலாம் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை. ஆனால் எனக்கு புரியவே இல்லை. வெளியிலேருந்து ஒன்று போச்சு ரீஎன்ட்ரின்னு சொல்லிட்டு, அது ஒரு தண்டம். வெளியில் எல்லாத்தையும் பார்த்துட்டு போயிருக்கேன். இந்த சீசனை பொறுத்தவரைக்கும் டைட்டில் வின்னர் இப்போ வரைக்கும் டிசைட் ஆகல தானே. ஸோ அப்போ உன்னோட கேம் பிளே பக்காவாக காமிச்சு அங்கே ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் ஏதாவது காமிக்குன்னு பார்த்தா ஆதிரி இருக்கிற இடமே தெரியல. எதுக்குடா அந்த ரீஎன்ட்ரி, தண்டத்துக்குன்னு ஒரு டிக்கெட் எப்படி வேஸ்ட் பண்ணிட்டீங்களா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. இதுக்கு வேற ஏதாவது ஒரு புது வைல்ட் கார்டு என்ட்ரி ஒருத்தர் இல்லை 2 பேர் விட்டுருக்கலாமே. 2 பேர் எடுத்து தூக்கி வெளியே எடுத்துட்டு 2 பேர் புதுசாக விட்டுருக்கலாமே. அட்லீஸ்ட் நம்மளுக்கு பார்க்குற மூஞ்சிங்களாவது புதுசாக இருந்திருக்கும். இந்த ஆதிரி எல்லாம் ஏன் வந்தாங்க எதுக்கு வந்தாங்கன்னு தெரியல. டாஸ்க்கும் ஒழுங்காக பண்ணல. எனக்கு தெரிஞ்சு அந்த டீமில் வந்து பார்த்தீங்கன்னா யார் ஒருத்தவங்க டாஸ்க் பண்ணாதவங்க வெளியிடுங்க. அதாவது தட் மீன்ஸ் அந்த கேரக்டரில் யார் இல்லையா அவங்க வெளியே தூக்கி அடிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஆதிரியை தான் தூக்கி அடிக்கணும். ஏன்னா அந்த மாதிரி தான் ஆதிரியும் பண்ணிட்டு இருக்காங்க. எனிவேஸ் அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த பிரஜனுக்கும் கானா வினோத்துக்கும் சண்டை வருதுல, இந்த சண்டையை விஜய் சேதுபதி அட்ரஸ் பண்ணி தான் ஆகணும். அவர் அட்ரஸ் பண்ணுறது பிரஜனுக்கு நல்லதா இல்லையான்னு தெரியல. ஆனால் கானா வினோத்துக்கு நல்லது. ஏன்னா அவர் திருத்திக்கிட்டா அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இப்போ ஓரளவு சப்போர்ட் இருக்குது. அந்த சப்போர்ட்டை ஒரு கைக்கு எப்படி சொல்கிறது ஒரு மாதிரி கை கிட்ட வர ஸ்டேஜில் தான் இருக்குது. அவர் கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணி கரெக்டாக கேம் ஆடினார்னா எனக்கு தெரிஞ்சு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி அமையும் அப்படின்ற மாதிரி இப்போ வரைக்கும் தோணுது. ஆனால் இந்த ப்ரோமோவில் பார்க்கும்போது அது அவரே கெடுத்துப்பாரு. அவரோட கேரக்டர் எக்ஸ்போஸ் ஆக அவரோட கோவத்தை வந்து பார்த்தீங்கன்னா வெளியே காமிக்க கானா வினோத் அவரோட சோழியை முடிச்சுப்பாரோ அப்படின்ற மாதிரி பர்சனலாக எனக்கு தோணுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லை ப்ரோ அப்படிலாம் இல்லை, அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தடவை அட்ரஸ் பண்ணிட்டு அதெல்லாம் சரி பண்ணிப்பாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்களா? இல்லை கானா வினோத் கோவப்பட்டோம் ஒன்றும் தப்பு இல்லை, கமருதீன் மாதிரி கோவப்பட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்களா? ஸோ உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்க. என்ன பொறுத்த வரைக்கும் சிம்பிளாக ஒரு விஷயம் தான் தோணுது. இந்த சண்டைகள்லாம் வருதுல்ல, இந்த சண்டைகள் கமருதீன் ஆகட்டும், பிரஜன் ஆகட்டும், கானா வினோத் ஆகட்டும், எல்லாருமே ஒரு மாதிரி எப்படி சொல் ட்ரிகர் ஆகி தான் வராங்க. ஆனால் கரெக்டான ஒரு வாக்குவாதத்தில் இது வரைக்கும் சண்டை இந்த வீட்டில் வந்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா வரல. போன சீசன்லாம் பார்த்தீங்கன்னா 2 பேருக்கு சண்டை வரும். முத்துக்குமரனுக்கும் அருணுக்கும் சண்டை வரும். ஆனால் அந்த கான்வர்சேஷன் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கிளியராக இருக்கும். அவர் எதுக்காக சண்டை போறாருன்னு தெரியும். இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா முத்து எதுக்காக சண்டை போறாருன்னு தெரியும். ஆனால் இந்த சீசன் எல்லாம் பைத்தியங்களா இருக்கிறதுனால இவன் எதுக்கு சண்டை போறான்னு தெரிய மாட்டேது, இவன் எதுக்கு சண்டை போறான்னு தெரியும். ஒரு மாதிரி கச்சா புச்சான்னு கத்திட்டு இருக்கானுங்க. என்ன சொல்றதுனே தெரியல. உங்களோட கருத்து கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை பை.